ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ செவ்வாய் ஓரை தீபம். இது வந்து 3வது வாரங்க. நம்மளுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சின்ன சின்ன முன்னேற்றங்கள் நம்ம ஸ்டார்டிங்கில் போடுறப்ப ரொம்ப அவசரமாக அன்றைக்கே முடிவெடுத்து அன்றைக்கே போடுறதுனால கொஞ்சம் டக்குன்னு எல்லாமே சிறப்பாக செய்ய முடியல. போன வாரம் கொஞ்சம் சிறப்பாகவே அமைஞ்சிச்சு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சுங்க. இந்த செவ்வாய் ஓரை தீபம் போடுறது வந்து ரொம்ப வீடியோவில் நான் வந்து பார்த்துட்டு எல்லா விதமான நன்மைகளும் கிடச்சிது அப்படின்றத நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். சரி நம்மளும் போடுவோம். நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே முருக பக்தருங்க. கடவுள் ஏதோ ஒரு இதில் எங்களை ஓட வச்சுட்டே இருக்கார். எவ்வளவோ பிரச்சனைகளை சமாளித்து நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோன்னா கடவுள் தெய்வத்தோட அருள் மட்டும்தாங்க அது. இது எனக்கு வந்து 3வது வாரம் பார்த்திங்கன்னா, நான் தீபம் ஏற்றின உடனேயே ஒரு சின்ன நன்மை எனக்கு நடந்துச்சு. அது என்னன்றதை நான் போக போக உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வாரம் செவ்வாய் ஓரை தீபம் எனக்கு ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சுங்க. நான் போடுற டைம் வந்து 1 to 2ங்க. உங்களுக்கு எப்படி அமைதோ அந்த டைமில் போடுங்க. காலையில் 6 to 7 போடலாம். மதியானம் 1 to 2, ஈவினிங் வந்து 6 to 7 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த டைம் வாய்க்குதோ அந்த டைமில் போட்டுக்கோங்க. நம்மளோட செவ்வாய் ஓரை தீபம் எப்படி ஏற்றிருக்கோம், என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.